ராமர் இல்லைன்னு யாருக்கானு தோன்றதா? இல்லையே, ராமர் சரையூல மூழ்கி தான் போனார். ராமாயணம் அப்படிதான் சொல்றது. அயோத்தி ஜனங்கள்லாம் என்ன பண்ணித்துனர், இனிமேல் நீ இல்லாத எங்களால் இருக்க முடியாது அப்படின்ட்டு, என்னென்ன நீ வைகுண்டம் போகிறதா இருந்தால் எங்களையும் அழிச்சுன்னு போயிடு, ராமன் இல்லாத அயோத்தியில் நாங்கள் எதுக்கு இருப்போம், இருக்க மாட்டோம் அப்படின்னு. இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணார், எல்லாரையும் சரையூல இறங்குவோன்னார். எல்லாருக்கும் ஜலசமாதி போயிட்டு கடைசியிலே வெறும் போனார். அப்படிதான் போனார். கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்கிறோமா, காலில் அம்பு பட்டு அடிபட்டு போனார். ஆனால் யாருக்கான ராமர் இல்லை கிருஷ்ணர் இல்லை தோன்றதா? இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் உருவம் வேணால் இல்லாத இருக்கலாம், தெரியாத இருக்கலாம், அவர்களோட அருளும் அவர்களோட பிரசன்ஸும் நம்ம உணர முடியறது. அதனால் நம்ம மனசுனால அவரோட இருக்குமே வழியே ஃபிசிக்கலாக இருந்து தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தோன்னா அது தனி இன்பம் தான். என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணரோட கோகுலத்தில் விளையாடுறாப்புல ஆயிடுமா, அவரோட வெண்ண தின்னாப்புல ஆயிடுமா, அவரோட திட்டு வாங்கினாப்புல ஆயிடுமா? அது தனி, அது யாரோ ஒரு சில பேர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்கும். இனிமே காலங்காலமாக யாரு வேணா பெரியவாளோட மனசுனால உறவாடலாம். இதைத்தான் அர்ச்சனா. அதனால நம்ம மனசுனால இருக்கிறது தான் முக்கியம். அதனால நீ இருக்கிற இடத்துலயே என்ன நினைச்சுக்கோ, என்னோட இருக்கிறாப்புலையும் நினைச்சுக்கோ, நான் எப்பொழுதும் நீ என் கூடவே இருக்கிறதா நான் இருக்கிற இடத்துல நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அவருக்கு சமாதானப்படுத்தி அனுப்புறா. அப்போ அவர் அழுதுண்டே சொல்றார், இப்படி பெரியவாளை பார்த்துட்டு ஒரு வாரம் கரம்பக்குடியில் பார்த்துட்டோம், இவர் ஒரு தீர்மானத்தோட பைய தூக்கிண்டு பெரியவாளோடையே கூட மடத்துக்கு வந்துடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்தவர் வேற யாரும் இல்லை, ஒரு இஸ்லாமியர். இந்த கரம்பக்குடியிலே ரொம்ப முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஒரு இஸ்லாமியர். அவர் சொல்றார், எங்கள் மதத்தில் அல்லாஹ்க்கு உருவம் சொல்லலை, ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்குன்னு, இப்படி இருக்குங்க நீந்தான். ஒரு பழுத்த இஸ்லாமியர் சொல்றார், அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்கும்னு அவர் சொல்றார், இப்படி மொட்டையை அடிச்சுன்னு காஷாய தண்டத்தோடு இருக்கும் அப்படின்னு பெரியவாளை பார்த்து சொல்றாருன்னா, அதுதான் பரபிரம்மங்கிறது. ఎంత మాత్రమున ఎవ్వరి తలచిన అంత మాత్రమే నీవు. அன்னமாச்சாரியார் சொல்றாரே, பெருமாளை பார்த்து சொல்றார், யார் எப்படி நினைக்கிறாளோ அப்படி இருக்குப்பா நீ அப்படிங்கிறது. இந்த பாட்டு முழுக்கலும் இப்படியே சொல்றார். உன்னை வைஷ்ணவர்கள்லாம் பார்த்தா விஷ்ணுங்கிறா, சைவர்கள்லாம் பார்த்தா உன்னை சிவன்கிறா, சாக்தர்கள்லாம் பார்த்தா உன்னை அம்பாளுங்கிறா, பௌத்தர்கள்லாம் பார்த்தா உன்னை புத்தருங்கிறா, எல்லாத்தையும் லிஸ்ட்டில் சொல்கிறார். அதை விட்டு இன்னொன்று சொன்னார், என்னன்னார், இப்படி அவ உயர்வாக பார்த்துட்டு உன்னை பெரிய பரம்பொருள் ஆஹா ஓஹு சிவன் அம்பாள் விஷ்ணு அப்படின்லாம் சொல்கிறவாளும் இருக்கா. அப்போ அப்படி சொன்னால்னா நீனும் அப்படியே இருக்க, உன்னை ஒன்றும் இல்லை இது வரும் கல் அப்படின்னு அல்பம்னு யாரான்னு நினச்சா, அல்பம் உனக்கும் அல்பம். உன்னை எவனான அல்பம்னு சொன்னா நீனும் அல்பமாகவே தான் இருக்கேங்கிற. அவள்கிட்ட போய் யாரை பார்த்து சொன்னேன், நான் யார் தெரியுமான்னு, அது மனுஷன்தான் இப்படி வெண்ணை போட்டி போடுவோம். நம்மளை யாரான்னு மட்டமாக பேசிட்டா, யாரை பார்த்து சொன்னேன், நான் யார் தெரியுமா, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு உடனே விசிட்டிங் கார்டை காமிக்க, யோ நீ சர்வீஸில் இருக்கிறதே ஒன்று ஒரு பையன் மதிக்கலை, இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யாரும் மதிக்க போகிறா? அதான் அந்த ஈகோ, அகங்கிற பாவம். ஆனால் ஈஸ்வரனுக்கு அந்த அகம்பாவம் உண்டா, நான்கிற பாவம் உண்டா? இல்லை. அதுதான் அன்னமாச்சாரியா சொல்ற. அதனால் உன்னை யாரானு இது வெறும் கல் தான் அல்பந்தான் அப்படின்னு சொன்னாக்க நீ என்ன பண்ண அழட்டிக்கவே மாட்டேன், இருந்துட்டு போகிறேன் நானும் அப்படியே இருக்கேன் அப்படின்னு. அல்பமாக நினைக்கிறவாளுக்கு நீ அல்பமாக இருக்க, உயர்வாக நினைக்கிறவாளுக்கு உயர்வாகவும் இருக்க. எப்படி நினைக்கிறாளோ அப்படி நினைக்கிற. யார் அவ நினைக்கிற பாவத்தை பொறுத்ததை வழிய அவள் எப்படி மனசில் என்றாலோ அதுக்கு ஏற்றாப்புல நீ மாறிக்கிற, அவ்வளோதான். இதான் பெரியவா, அந்த பிரம்மம் தானே. அதுதானே குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா சொல்கிறதே. அந்த குரு தான் சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னா அது யார் எப்படி நினைக்கிறாளோ எப்படி பாவிக்கிறாளோ அப்படின்னு இருக்கிறது. அப்படி சொன்னவர் ஒரு இஸ்லாமியர். இவர் மடத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுவான. காஞ்சி மடத்தில் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அந்த மடத்தில் பெரியவா பூஜைக்கு வர்றதுக்கு முன்னால் நகரா டங்கா அப்படின்னு ஒரு வாத்தியம், பெரிய ட்ரம், அது வாசிக்கணும். மடத்துக்கு மேலே ஒரு உப்பரிகை அப்படின்னு ஒரு பெரிய டவர் இருக்கும், அதில் தான் அந்த வாத்தியம் வச்சுருக்கும்.
பெரியவா குளிச்சுட்டு பூஜைக்கு வரப்போகிறார், சந்திரமணீஸ்வரர் பூஜைக்கு வரப்போகிறாருங்கிறதுக்கு முன்னால் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இந்த நகராட்டங்க வாத்தியத்தை வாசிச்சாக்க ஜனங்கள்லாம் கேட்டுட்டு உடனே பூஜைக்கு பார்க்கறதுக்கு வரத்துக்கு சரியாக இருக்கும். இது அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த நகராட்டங்கா வாத்தியம்லாம் வாசிக்கிறது யாருன்னா இஸ்லாமியர்கள் தான் வாசித்ததா மடத்து ரெக்கார்டில் அப்படி தான் இருக்கு. அதுக்குன்னு அவளுக்கு கைங்கரியம், இந்த வாத்தியம் வாசிக்கிறதுக்கெல்லாம் அவர்கள் அதை வச்சுன்னு தான் அவர் சொல்கிறார். அதனால் எனக்குன்னு ஒரு கைங்கரியம் கொடுத்தா நான் மடத்தில் வந்து இருக்கேன் அப்படின்னு. பெரியவா அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சா. இது பார்த்து இந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னையா அது யாரோ புதுசாக ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அல்லாங்கிறார், ஒருத்தர் ஏசுங்கிறார். அமெரிக்க நாட்டு தூதுவராக இருந்தார் இங்கே மெட்ராஸில், ஆல்பர்ட் ஃப்ராங்க்லின் அப்படின்னு. அவர் பெரியவாளை பற்றி தெரிஞ்சுன்னு பெரியவாளை வந்து பார்த்துட்டு எல்லாம் பேசிண்டு பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம். அவர் தன்னோட அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிற பெரியவா சிரிக்கிறதே, ஏசுநாதர் சிரிக்கிறத பெரியவா சிரிக்கிறதே பார்த்தேன் அப்படின்னு. அவருக்கு எப்படி தெரியும் ஏசுநாதர் சிரித்தது? அவர் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் சிரிச்சிருக்கார். இவர் இப்போ இருந்தவர், இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதான் பாவம். இப்படி கிறிஸ்தவர்கள் பார்த்தா ஏசுநாதருங்கிறோம், பௌத்தர்கள் பார்த்தா புத்தருங்கிறோம், இஸ்லாமியர் பார்த்தா அல்லாங்கிறோம். இனிமேல் நாமெல்லாம் பார்த்தோன்னா குரு சாட்சாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மங்கிறோம். இப்படி யார் வேணால் பாருங்கோ, யார் வேணால் பேசுங்கோ, என்ன வேணால் நினைங்கோ. ஆனால் விஷயம் ஒன்று தான், இருக்கிறது ஒன்று, ஆனால் அது பல பேருக்கு இருக்குது. ஒரே ஸ்வீட்டு தான். அது ஒருத்தர் அல்வாவாக சாப்பிட்றார், ஒருத்தர் ஜிலேபியாக சாப்பிட்றார், ஒருத்தர் மைசூர் பாகாக சாப்பிட்றார். எதை வாயில் போட்டுருந்தாலும் ஸ்வீட்டு திதிக்க தான் திதிக்குமே வழியே அல்வா திதிப்பு வேறு, ஜிலேபி திதிப்பு வேறு, மைசூர் பாக திதிப்பு வேறு இல்லை. அனுபவம் என்னமோ ஒன்று தான். அந்த தெய்வீக அனுபவங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா தான் கிடைக்க போகிறது. ஆனால் பேர் வேறு இருக்கலாம், கலர் வேறு இருக்கலாம், ஷேப் வேறு இருக்கலாம், நாமத்தில் ரூபத்தில் உருவத்தில் எல்லாத்துலேயும் வேணால் வித்தியாசம் இருக்கலாமே வழிய அனுபவத்திலையும் ருச்சியிலையும் மாறவே முடியாது. அதை போல தான் நீங்கள் யார் வேணால் என்ன பேரில் வேணால் சொல்லட்டும், எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் ஈஸ்வரன் அந்த பிரம்மங்கிறது ஒன்று. அதுதான் வேதம் சொல்றது, பிரம்மம் சத்தியம், அது ஏகம். அது என்னென்ன ஒன்று தான். அது என்னென்ன பகூனாம் வதந்தி விப்ராஹா அப்படிங்கிற, விப்ரன்னா வேதம் படித்தவன்னு அர்த்தம். பகூனாம் வதந்தி அப்படின்னா பலவா சொல்கிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல வேதம் அழகான வார்த்தையாக போட்டிருக்கு. பலவா சொல்கிறாங்கிறதுக்கு, சொல்கிறதுக்கு பல வார்த்தை இருக்குது சம்ஸ்கிருதத்தில். இங்கே வதந்திங்கிறது அப்படின்னாலே தெரியும். வதந்தினாலே நம்ம எதை சொல்லுவோம்? ஒன்றுக்கு ரெண்டாக திருச்சி சொல்கிறது தான், அது பெரிய வதந்தி சார் அப்படிம்போம். விப்ரோஹ பகூனாம் வதந்தி. இவ ஏன் படித்தவாள்லாம் ஏன் பலவா சொல்கிறான்னார்? இவர் படிச்சுட்டானோல்லி அப்படிதான். எப்பொழுதுமே படித்தாலே டேஞ்சர் தான். வாட்டு, வென்னு, ஹூ, ஹவு, வை. குழந்தைகள்லாம் உடனே கேள்வி எதுக்காக கேட்க ஆரம்பிச்சது? ஒன்றும் இல்லை, இப்போ தான் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கான், அப்பாவுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பாங்கிறான். ஏன்னாரு, எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டார், படிச்சுட்டார் அப்படின்னா படிக்க படிக்க நமக்கு என்ன பண்ணுறதுன்னார். எதை பார்த்தாலும் ஒரு அலட்சியம் வந்துடுறது, ஏதோ மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம தான் கெட்டிக்காரம் அப்படின்னு தெரிஞ்சோம் இல்லையா? இதனால தான் வர ப்ராப்ளம். அதனால் வேதம் சொல்கிறது, விஷயம் படிச்சுட்டதுனால இவ ஒன்றா இருக்கிறத பலவா சொல்கிறா, இருந்துட்டு போகிறது, அதுக்காக ஒன்றும் தப்பு இல்லை. மொத்தத்தில் இருக்குன்னு நம்பு, அவ்வளவுதான். இப்படி இவர் சொல்கிற. சரி, இங்கே ஒரு வார்த்தை சொன்ன, இவர் நீ இருக்கிற இடத்துலையே என்னை நினச்சிக்கோ, நான் உன்னை இருக்கிற இடத்துலையும் உன்னை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது ஏதோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தை மாதிரி தான், நாமளும் சொல்லுவோம் அப்படி தான். அதெல்லாம் கவலையே படாது, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் போயே விடுவார், அவ்வளோதான். சமயத்துக்கு ஃபோன் பண்ணால் இருக்காது, ஆளே இருக்க மாட்டார், சுவிட்ச் ஆஃப், அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வரும். அப்படியா சங்கராச்சாரியார் இருப்பார். இவர்கிட்ட சொல்லிவிட்டு எப்பொழுதும் நீ என்னையே நினச்சிக்கோ, நான் உன்னையே நினச்சிக்கிறேன் அப்படின்னு. நாம் அவரையே நினச்சிக்கிறோமோ மாட்டோமோ தெரியாது, ஆனால் அவர் நம்மளையே தான் நினச்சிட்டு இருப்பா. நினச்சிக்கிறேன்னு சொன்னாரே, எஸ் நினச்சிருந்தார். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணும்னா டாக்டர் வீணாதன் இருக்கார், யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தவர், மடத்தோட பெரியவாள்கிட்ட ரொம்ப தொடர்பு உண்டு. அவர் காசிக்கு போகிறார். காசிக்கு போகிறதுக்கு முன்னால் பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார்,
இந்த மாதிரி காசிக்கு போகிறேன் அப்படின்னு. அவர்கிட்ட எல்லாம் பேசியிருந்தான். உடனே காசிக்கா போகிறேன் உடனே அங்கே இருந்து ஒரு பெரிய பண்டிதர் அவர் பெயரை சொன்னான். அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியுமா இல்லையோ அப்படின்னா, அவரை தெரியாத இருக்குமா, கேள்விப்பட்டிருக்கேன் தெரியும் அப்படின்னு. நீ என்ன பண்ண போனாக்க அவர் எங்கே இருக்காருன்னு விசாரிச்சுட்டு அவர் எப்படி இருக்கார், சௌக்கியமாக இருக்காரான்னு விசாரி. அவர்கிட்ட நான் விசாரிச்சேன்னு அவரை பற்றி விசாரி, சௌக்கியமாக இருக்காரு அப்படின்னு. இவர் போயிட்டார், காசிக்கு போயாச்சு. போனால் கேட்டார் அங்கே இருந்த வித்வான்கள்ட்டெல்லாம், அவர் வீடு எங்கே இல்லை அப்படின்னு. உடனே அவன் சொன்னால் இங்கே தான் வீடு எல்லாத்தையும் சொல்லிட்டு, எதுக்கு கேட்குறேன்னு. இல்லை இல்லை பெரியவா சொல்லி அனுப்பிச்சிருக்கா, அவரை போய் அவள் வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்து எப்படி இருக்காருன்னு பெரியவா விசாரிச்சுக்கா, அதனால விசாரிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவள் சொன்னா, அப்படியா என்ன, அவர் இப்போ இல்லையேன்னா, அவர் போயாச்சு. இவருக்கு பயந்து விட்டார், இனிய போயாச்சுங்கிற. ஆனால் காஞ்சிபுரத்துலேருந்து பெரியவா போய் விசாரிச்சுடுவான்னு சொல்லியிருக்கா, அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுடுவான்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர்கிட்ட என்னைக்கு போனார்னார். இப்போ தான் 4 நாள் ஆறுது. என்னைக்கு போயிருக்கார், எப்போ போனார்னு விசாரிச்சா, இன்வெஸ்டிகேட் பண்ணால் அப்புறம் தெரியுது எந்த சமயத்தில் காஞ்சிபுரத்தில் இவர் காசிக்கு போகிறேன்னு வெளிநாதன் சொல்கிறதே பெரியவா அப்படியா அங்கே அது மாதிரி வித்வான் இருக்கார், அவர் உனக்கு தெரியுமோ அப்படின்லாம் சொல்லிவிட்டு தனக்கு அவருக்கும் இருந்த நெருக்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு, அப்படி போனீங்கன்னா அவர் எப்படி இருக்காருன்னு விசாரின்னு எந்த சமயத்தில் இவரை பற்றி இங்கே பேசின்னு சொல்கிறாளோ அந்த சமயத்தில் அவர் ஆல் காலி, க்ளோஸ். இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் ஆவி பிரியிற சமயத்தில் யார் அவரை நினச்சிருந்துருக்கான்னு, எந்த பரபிரம்மமும் அது நினச்சின்னு இருக்குன்னா பகவான் கீதையில் தான் சொல்கிறார். நீ ஆயுசு முழுக்களும் எப்படி வேணாரு, போகிற சமயத்தில் என்ன நினச்சிக்கோ, என்கிட்டயே வந்துடலாம். நமக்கு அது முடியுமா என்ன? உடனே நமக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குது, கீதையிலே பகவான் சொல்லியிருக்கிறதுனால தினம் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், சத் சங்கெல்லாம் வேண்டாம் சார், அழகாக சீரியல் பார்த்துட்டும் போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னால் மட்டும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னா அவ்வளோ வெளிச்சம். அவர் என்ன பண்ணார், ஆயுசு முழுக்களும் எப்படி வேணா இருந்து தொலை, போகிற சமயத்தில் என்ன நினச்சிக்கோன்னவர் அந்த போகிற சமயம் எதுன்னு தெரியாத ஒழிச்சு வச்சுட்டார், அந்த சாவியை மட்டும் மறைச்சு வச்சுட்டார். எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத்தும் தெரியறாப்புல வச்சுருந்தார்னா, எக்ஸ்பைரி டேட் போடுறாப்புல நமக்கும் குட்டி வச்சுட்றாருன்னு வச்சுக்கோ, எவ்வளவு சௌரியமாக இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காது, அது தெரியாத இருக்கும், எல்லாரும் வாங்குவாங்கன்னு கூப்பிட்றா, எத்தனை வயசு வேணாலும் வாங்குவோன்னு. எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத்து சேல் போட்டு எக்ஸ்பைரி டேட்டு போட்டு விட்டுட்டான் பகவான், அவ்வளோதான். ஒரு வயலுக்கும் ஒன்றும் பொழப்பு நடக்காது. அதை மட்டும் மறைச்சி வச்சார். நாமளாவே நினச்சுனுட்டோம் 100 வயசு இருக்க போகிறோம், 200 வயசு இருக்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி 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 அப்புறம் வேணும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அது வேணும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இது வேணும். இவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளேயே விஆர்எஸ்குள்ளேயே ஓடி போயிடுறார். அது மட்டும் ரகசியமாக இருக்குது. போகிற டைம் எப்போன்னு மட்டும் தெரியல. அப்படி மட்டும் தெரிஞ்சு கொடுத்தோன்னா நாமளும் ஜாக்கிரதையாக இருந்துடலாம். அந்த இனிமேல் போகிறோம், இன்னைக்கு சாயந்தரம் ராத்திரி 8 மணிக்கு போகிறோம்னா 7 மணிலேருந்து ஹரே ராம 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 ஹரே போயிடலாம் ராமரோட. ஆனால் அதுதான் தெரியல, வீட்டுக்கு போய் இட்லி சாப்பிட போகிறோம்னு நினச்சிட்டு போகிறோம், போகிற வழியிலே க்ளோஸ். ராத்திரி படுத்துண்டா சார், கருத்தால காப்பி எடுத்துன்னு போகிறேன், ஆளை காணும் அப்படின்னா இருக்குது. அப்படி இருக்கிறதே எப்படி அந்த சமயத்தில் நினச்சிக்கிறது? ஸோ அதனால் கீதையில் சொன்னது ரோல்ட் அவுட்டு. அவர் நடக்காததான் சொல்லி, அவருக்கு நன்னா தெரியும், ஒரு வேலை அப்படின்லாம் வந்துட மாட்டான். என்ன அத்தனை பேரும் அஜாமல்னா என்ன, ஏதோ ஒரு அஜாமலன் வேணா நாராயணான்னு கத்திட்டு ஓடி வரலாம். செங்காலி விட அனந்தராம தீட்சர் பரியாசம் பண்ணுவார், அஜாமல உபாக்கியான கேட்டதுனால போகிற சமயத்தில் நாராயணா வந்துருமான்னு என்ன. அப்போல மூஞ்சி முழுக்கெல்லாம் வச்சுருக்கான், அப்போ நாராயணாவது கிராயணாவது, யாரை பார்த்தாலும் யமனாதான் தெரியும், எருமாடாவது தெரியும். .
இது மாதிரி ஆயுஷ் முழுக்கலும் ஒரு நல்ல காரியத்துக்கு போனதில்லை, ஒரு கோயில் பக்கம் போனதில்லை, சத் சங்கத்துக்கு போனதில்லை. அவ்வளோ ஒரு புண்ணியாத்மாவத்தர். ஆனால் நல்ல காசு பணம் இருந்தார். படுக்கையில் படுத்திருந்தார் பெட்டில். இவருக்கு நிறைய குழந்தைகள்லாம். எல்லா குழந்தைகளும் வந்துட்டா ஒரே ஒரு பையன் மட்டும் பாம்பேலேருந்து வரணும், கடைசி பையன். டாக்டர்லாம் சொல்லிட்டா எல்லாரும் வந்துருங்க, அவ்வளோதான், இனிமே தேராது, எந்த க்ஷணம் வேணால் போகும் அப்படின்னு. அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ சத்சங்கெல்லாம் போய் பாகவதெல்லாம் கேட்டு அவளுக்கு ஒரு நல்ல எண்ணம். அதனால் அப்பா எப்படி வேணால் ஆயுசு முழுக்கல் இருந்துட்டார். இந்த போகிற சமயத்திலான ஏதாவது நாராயணா நாராயணான்னு பகவான் நாம சொல்லி இவர் நல்ல கதியை அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுனால அவள் என்ன பண்ணா, ஒவ்வொருத்தராக வரத்தை இவர் பேர் என்ன சொல்லுப்பா, இவர் பேர் என்ன சொல்லுப்பா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருந்தா. அப்பப்போ இவர் பேரை கேட்டால் இவருக்கு கோமா வந்துடும். எல்லாரும் அந்தனை போனால் கண்ணை துறப்பர். இப்படியே இருந்தது. கடைசி பையன் ஒரு வழியாக வந்தான். அவன் பேர் நாராயணன். இந்த பொண்ணுக்கு ஜபலம். சரி, நாராயணன் வந்துட்டான், இப்போவானும் நாராயணன் இவன் பேரை என்ன புள்ள பேர் ஞாபகம் இல்லாத இருக்குமே அப்பாவுக்கு. அதனால் இவன் பேரை சொன்னாக்க அந்த சமயம் பார்த்து போயிட்டா அஜாமிளன் கிடைச்சாப்புல இவருக்கும் கிடைக்கட்டுமேனு இந்த பையன் வந்தோடனே, அப்பா யார் வந்திருக்கான் பாரு, யார் வந்திருக்கான் பாரு அப்படின்னு அவர் எப்படி கண்ணை திறந்து தெரியறது தலையாட்டினார். யார் வந்திருக்கான்னு. யாரு, பேர் என்ன சொல்லு அப்படின்னாவோ. இவ நிண்டினோன்னு இவ திருப்பி பேர் என்ன, அவன் பேர் என்ன சொல்லு அப்படின்னா, அப்போவானு நாராயணான்னு வாயில வராதான்னு அவளுக்கு ஜபலம். அவன் பேர் என்னன்னார். அவர் எப்படியும் முழிச்சு பார்த்தார். இவ தொந்தரவு பண்ணா. கடைசியில் என்ன பண்ண, என் 4வது புள்ள அப்படின்னார். பழம் எடுத்து சேங்கால் இவர் அந்த விஷயம் பரியாசம் பண்ணார். அட பாறையும் பாவிக்கு 4வது புள்ளைங்கிறது ஞாபகம் இருக்கு, ஆனால் நாராயணங்கிற பெயர் மட்டும் ஞாபகம் இல்லை பாரு அப்படின்னு. இதானா அந்த சத் சங்கம் மட்டும், நல்ல பழக்கம் மட்டும் ஆயுசு முழுக்களும் பழகினாதான் அந்த காலத்தில் வருமோ வராது. ஆழ்வார்கள்லாம் பயப்படுறா. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. போகிற காலத்தில் இனிமேல் நான் அப்போல படுத்துன்னு ரங்கநாதான்னு ஞாபகம் வரப்போகிறது. வாயிலையா வரும், பில்லு என்ன வருமோன்னு தான் பயம் வரும். அப்போ வராதுப்பா. அப்போ பேச முடியுமோ, ஞாபகம் இருக்குமோ, பிரஜை இருக்குமோ, வாயில் வருமோ தெரியாது. அதனால் நான் இப்போ எல்லாம் நன்னா நிறைவு இருக்கிறதையே உன்னை ரங்கான்னு சொல்லிடுறேன். நீ என்ன பண்ணு, கருணை உனக்கு இருக்கிறதுனால இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சுக்கிறாளோ இல்லையோ, எப்போவோ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கிறதுனால இன்றைக்கே அதை மாதிரி நீ என்ன பண்ணு, நான் இப்போ நினைவோடு இருக்கிறதே உன் பேரை சொன்னதெல்லாம், உன் நாமாவை சொன்னதெல்லாம் நான் சாகர க்ஷணத்தில் சொன்னதான் நீ வச்சுக்கோயே, ஓடிவாயேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணையை பள்ளியானே. எப்படி நமக்கு முன்னோர்கள்லாம் வழி காமிச்சிருக்கா பாருங்கள. அதாவது நம்மளை எப்படியும் வீண்பேடக்கூடாதுங்கிறதுல அவள்லாம் ரொம்ப குறியாக இருந்திருக்கா. நம்மளை எப்படியானும் கரதை தின்னும் அப்படிங்கிறதுல நாம தான் பிடிவாதமாக இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணினாலும் கரை ஏற மாட்டோம். அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணார், அந்த கடைசி க்ஷணம் தெரியலன்னு அவர் ஒழிச்சு வச்சாரா, இப்போ அவருக்கும் கண்ணில் மண்ணை தூவலாம். என்ன பண்ணலான்னார், ஆயுசு முழுக்களும் இதான் கடைசி க்ஷணம்னு பகவான் நாம சொல்லிட்டு வரே நாராயணான்னு. எந்த க்ஷணம் நீ போனாலும் அந்த க்ஷணம் சொன்னதாக ஆகிடும். சரி, உடனே கேட்கலாம் சார், அதுக்காக நான் பாட்டுக்கு 100 வயசு இருந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, கடைசியில் 100 வருஷம் சொன்னது தான் மிச்சம். ஆனால் ரிஷிகள் சொல்றா, அப்படியே நீ பகவான் நாமாவை சொல்லிகிட்டே இருந்து அந்த க்ஷணம் போனாலும் லாபம், நீ போகாத நிறையா நாள் இருந்தாலும் இன்னும் அக்யூமிலேட் ஆகிடும், அவ்வளோதான். இது ஒன்றும் வீண் போகிறது இல்லையே. 2 விதத்துலேயும் நஷ்டம் உனக்கு இல்லை. நீ நாமாவை சொல்லி நிறையா நாள் இருந்தாலும் சந்தோஷம்தான், இல்லை நாமாவை சொல்லிகிட்டே போனாலும் சந்தோஷம்தான். 2 பண்ணினாலும் உனக்கு 2 கிடைச்சாலும் உனக்கு தான் லாபம். பண்ணு. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த போகிற சமயத்தில் நாம் அவனை நினைச்சாலே அவனோட கலந்துடுறோம்னா, அவர் நம்மளை நினைச்சார்னா நிச்சயம் கலக்காத வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இங்கே இந்த காசி பண்டிதர் அவர் போகிற சமயத்தில் பெரியவா இங்கே அவரை நினைக்கிறா அப்படின்னா எப்படி இருக்கான்னு விசாரி. அப்படின்னாலே வேற ஒன்றும் இல்லை, இவாளுக்கு போயின்னு இருக்குன்னு தெரியும்.
அந்த போகிற சமயத்தில் நான் அவரை நினைச்சேங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கே போனால் எப்படி இருக்காருன்னு விசாரின்னு. இது எதுக்காகன்னா அப்புறம்தான் தெரியறது. பெரியவா காசிக்கு போயிருக்கட்டே அவர் வந்திருக்கார், பெரியவாளை பார்த்துருக்க, எல்லாம் பண்ணியிருக்கார். அவர் ஒரு விரதம் வச்சிருந்தார், காசி எல்லையை தாண்டறதில்லை கடைசி வரைக்கும்னு. அது மாதிரி க்ஷேத்திர சந்நியாசம் அப்படின்னு பேர். ஒரு ஊர் இருந்ததுன்னால், ஒரு பெரிய க்ஷேத்திரமாக இருந்ததுன்னா அங்கே போய் வாசம் பண்ணோன்னா என்ன ஆனாலும் சரி அந்த ஊரை விட்டு தாண்டாத இருக்கிறது அப்படின்னு தான் அதுக்கு பேர் க்ஷேத்திர சந்நியாசம் அப்படின்னு. அவர் அப்படி சங்கல்பம் பண்ணி அங்கே இருந்துருக்கார். ஆனால் பெரியவா போனதுக்கு அப்புறம் பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வந்துருத்தோன்னார், பெரியவாளோட இருக்கணும்னு ஆசை வந்துருத்தோம். நம்ம இந்த க்ஷேத்திரத்திலேயே வாசம் பண்ணோன்னு சங்கல்பம் பண்ணது போனால் கூட பரவாயில்ல, பெரியவா கூடன்னா இருக்கும். ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தி, அவ்வளோதான். பெரியவா எங்கே இருக்காளோ அதுதான் க்ஷேத்திரம். ஸோ அதனால் பெரியவாளோட இருக்கிறது இதை விட வசந்தது அப்படிங்கிறதுனால தன்னோட விரதத்தை பிரேக் பண்ணிட்டு பெரியவாளோட வரத்துக்கு தயாராக இருந்தார். அது பெரியவாள்கிட்ட சொல்கிறார். அப்போ பெரியவா சொல்கிறா, கூடாது, யாராக இருந்தாலும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டுட்டோன்னா, ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணிட்டுட்டோன்னா அதில் முக்கியமாக இருக்கணும். அதை யாருக்காகவும் நாம் அதை விடக்கூடாது. ஏன்னா வார்த்தை தவறு தான் இருக்கிறதுலே பெரிய பாபம். பாபத்திலே பெரிய பாபம் என்னன்னா வார்த்தை தவறுறது. நமக்கு அரிச்சந்திரோபாக்கியானம்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு, சொன்ன சொல் தவறாத இருக்கிறது. நேர்மை நேர்மை அப்படின்னா சொல் தவறாத நேர்மை. நேர்மை அப்படின்னு ஒன்று சொல்லுமே. நேர்மைனா என்னன்னு, மனசு வாக்கு காயம் அப்படிங்கிறோம். மனம் மொழி செயல். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு முதல்ல மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுறது. இன்னைக்கு மயிலை பக்த ஜனசபா நடத்துகிற சப்தாகத்துக்கு போகணும் அப்படின்னா, இது எப்போ நேத்திக்கோ கார்த்தாலேயோ எங்கேயோ யூடியூபையோ பார்த்து நமக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுறது. இது முதல் விதை. இதான் இப்படி மனசில் வந்தோடனே அது வாயில் வார்த்தையாக வருது. உடனே சொல்கிறோம், நான் நீ சாயந்தரம் போகிறேன், நீ வருதா இருந்தாவா சொல்கிறோம் இல்லையா. இது மொழி வார்த்தையாக வந்துடுத்து. எனக்கு எண்ணமாக வந்தது, இப்போ வார்த்தையாக வந்துடுத்து. அடுத்தது செயலில் எங்கே வருதுன்னு, நேராக எயிட்டாப்பில் வந்து உட்காடுறோம், கேட்குறோம், சுண்டலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். சரியாக போச்சு, நடந்துடுத்து. இப்போது இந்த சுண்டல் வாங்கிட்டு கேட்டது கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியறது. அதுக்கு முன்னால் வாயால் பேசினதும் சில பேருக்கு தெரியறது. ஆனால் இன்னைக்கு மனசில் நினச்சது என்ன தவிர வேறு யாருக்கான்னு தெரியுமோ? தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னார், இந்த மனசில் நினைச்சின்றது ஒருத்தருக்கும் தெரியாத, நமக்கு மட்டும் தெரியறதுனால வார்த்தையா வரத்தையே மாற்றிடலாம், ட்விஸ்ட் பண்ணிடலாம், அங்கேயே மாற்றிடுவோம். யாரானு வரேன்னு சொல்லியிருப்பா, வீட்டுக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே அவன் வரத்தில் இஷ்டம் இருக்காது, வீட்டில் சொல்லிகிட்டே இருப்போம். காலங்காலத்தால் காப்பிக்கு அந்த வரேன்னு இருக்கான், அது வந்துடும் அப்படின்னு திட்டிகிட்டே இருப்போம். காலிங் பெல் அடிக்கும், அடித்தா நேராக அவரே வந்து நிற்பார். வந்தால் நமக்கே தோணும், ஐயோ நம்ம சொன்னது காதில் விழுந்திருக்குமோன்னு. உடனே வா வா வா, இப்போ தான் உன்னை பற்றி பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன்? தண்ட காப்பிக்கு வந்துடும்னு சொன்னேன்னு சொல்லுவியா? வாப்பா, இப்போ தான்ப்பா உன்னை திட்டியிருந்தேன், தண்ட காப்பிக்கு வந்துடும், காப்பி போடுவோன்னு சொன்னேன், நல்ல வேளை வந்துட்டேன், ஆயுசு 100, வா குடிச்சிட்டு போ சொல்லுவோமோ? மாட்டோம். உடனே பிளேட்டை மாற்றிடுவோம். இப்போ தான்ப்பா உன்னை பற்றி பேசிகிட்டே இருந்தேன். அவன் பாவம் ஏனோ நம்மளை பற்றி ஆஹா ஊகுன்னு இந்திரன் சந்திரன்னு பேசினேன்னு நினச்சிட்டு நாளைக்கும் கட்டாயம் உங்கள் கற்றுக்கே காப்பிக்கு வரேன். இப்படி தானே ஏமாத்துறோம் எல்லாரையும். உள்ளுக்குள்ள ஒன்று, ஆனால் வெளியில் ஒன்று. இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாபமா. இது என்ன பண்ணுன்னு, இப்பேற்பட்டவாளோட டிஸ்டன்ட் ரிலேஷனாக கூட ஆயிடக்கூடாதுன்னு ஒருத்தர் பயப்படுறவர் சாதாரண ஆள் இல்லை, வள்ளலார் பயப்படுற. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அந்த உள்ள ஒன்று வச்சுன்னு வெளி அதில் அழகாக லிஸ்ட்டு போடுற, என்ன வேணும் என்ன வேண்டாம். இதை விட கிளியராக ஒருத்தரும் சுவாமிக்கு அப்ளிகேஷனே போட முடியாது.
ஒருமையுடன் உனது திருவடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். எனக்கு உறவுனா ரிலேஷன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா யார் இருக்கணும்னு, ஒருமையுடன் உனது திருவடி அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி எப்ப பாரு உன்னை தவிர வேற எதுவும் நினைக்காத உன் மனசை உன் பாதத்தை உள்ளேயே நினைச்சுட்டு இருக்கிறவாளோட எனக்கும் ஒரு உறவு வேணும்ப்பா. அடுத்தது சொல்றார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இப்படி உள்ள ஒன்று வெளியில ஒன்று பேசுறனே அவனோட டிஸ்டன்ட் ரிலேஷன் கூட சொல்லக்கூடாது. ஏன்னு இந்த கெட்டது மட்டும் என்ன பண்ணும்னு, துளி எங்கேயோ கிட்டக்க வரத்தையே நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். எங்கேயோ சைனால இருந்தா கொரோனா அங்கேயே இருக்கக்கூடாதோ. எல்லாரும் என்ன பண்ணார், உலகம் முழுக்கல எந்த சாமான் எடுத்தாலும் மேட் இன் சைனா மேட் இன் சைனான்னர். இப்போ கொரோனாக்கும் போட்டு மேட் இன் சைனா. ஏதோ அங்கே வந்தது அங்கேயோட போகக்கூடாதோன்னர். மற்றதெல்லாம் நடந்ததா, அவள் ஏதோ டிசிப்ளினாக இருக்கா, அத்தா இருக்கா இத்தா இருக்கா, அதெல்லாம் இங்கே வரக்கூடாதோ, வரல. என்ன ஆச்சுன்னர், அங்கே வேண்டாது வந்தோடனே மட்டும் எல்லா இடத்துலையும் ஓடி வந்துடுறது. அதனால கெட்டது எப்பொழுதுமே ஃபாஸ்ட்டாக பரவும், உடனே பிடிச்சிக்கும். நல்லதை மட்டும் நீங்கள் இனிமேல் 48 வருஷம் இல்லை, இன்னும் 480 வருஷம் மயிலை பக்த ஜனசபா சப்தாகம் பண்ணினாலும் லேசில் மயிலாப்பூர்காரெல்லாம் வந்துட மாட்டா. ஏன் நல்லது பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம், ஆனால் கெட்டதுன்னா உடனே தொத்தின்னுடும். அதனால தான் வள்ளலார் பயப்படுறது. வேண்டவே வேண்டாம், அவனுகள்லாம் டிஸ்டன்ட் ரிலேஷனாக இருந்தால் கூட தடார்னு ஒட்டின்னுடும். வேண்டாம், இன்ஃபெக்ட் ஆகிடும், கிட்டையே சேர்த்துடாது. அதுதான் இந்த உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியில் பேசுது, அதுதான் பெரிய தோஷம். அது கூடாதுங்கிறதுக்குத்தான் பெரியவா அவர்கிட்ட அப்படி மனசில் நினைச்சத வாயில் பேசணும், வாயில் பேசினத்தை கையால் செய்யணும். நாம் என்ன பண்ணுவோம், முதல்ல வாயில் மனசில் நினைச்சத வாயால் பேசாத அங்கேயே ட்விஸ்ட் பண்ணிவிடுவோம். சரி வாயால் சொல்கிறமே அதையானு செய்யுமான்னர், அதுலேயும் காலை வாரிடுவோம். கவலையே படாது சார், நான் இருக்கேன் சார், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படிம்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னர், சமயம் பார்த்து இவர் ஃபோன் பண்ணினா ஆள் இல்லை சொல்லும், காலை வாரிடுவார். இப்போ மனசில் நினைச்சத வாயால் சொல்ல மாட்டேங்கிறான், வாயால் சொன்னதை கையால் செய்ய மாட்டேங்கிறான். இப்போ என்ன ஆச்சுன்னர், நேர்மைனா அது 3 ஒரே கோடில் இருக்கணும். கோடு கிழிச்சா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை வாயால் சொல்லணும், வாயால் என்ன சொல்கிறேனோ கையால் செய்யணும். அது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அதுக்கு பேர் நேர்மைன்னு பேர். அது இல்லைன்னா இங்கே கீழே இருக்குது மேலே இருக்குது இசிஜி மாதிரி இருந்ததுன்னால் டேஞ்சர் தான். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதான் ஞானிகள்லாம் குரு நம்மளை என்ன பண்ணுறாங்க, அதைத்தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறார். இவர் பாவம் அந்த க்ஷேத்திரத்திலே இருக்கேன்னு வாக்கு கொடுத்து இவர் சங்கல்பம் பண்ணின்னு விட்டார். இப்போ பெரியவாளை பார்த்ததுனால பெரியவாளோட இருக்கிற நல்ல காரியம்தான், நல்லதுக்காக கூட நாம் வாக்கு தவறக்கூடாது, நேர்மை தவறக்கூடாது. அதனால் பெரியவா அவர்கிட்ட சொன்னால், என்னோட இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த சங்கல்பத்தை மீறிண்டு வரக்கூடாது. அதனால் நீ பண்ணிண்டது தான், இங்கேயே இரு, நீ என்னோட இருக்கணும், அவ்வளோதானே. அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே எப்போதும் என்னை நினச்சிக்கோ, நான் எப்போதும் ஒன்றையே நினச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் மனசால் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னால், எப்போவோ 60 வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட வாக்கு கொடுத்ததுக்காக இப்போது அவர் போகிற சமயத்தில் தான் இங்கே நினச்சிண்டு தான் சொன்னபடி அவரை எப்பொழுதும் நினச்சின்னு தான் இருக்கேங்கிறதுக்கு சாட்சியாக யாரோ 3ஆம் மனுஷன் விட்னஸ் வீழாதன்ட்ட அவர் எப்படி இருக்காருன்னு விசாரி. இதான் பெரியவா. நாம் அவரை நினைக்கிறது பெருசு இல்லை, அவர் நம்மளை நினைக்கணுமே, அதுன்னா முக்கியம். நாம் கபாலியை பார்க்கறது கற்பாம்பாளை பார்க்கறது பெருசு இல்லை, அவள் நம்மளை பார்க்கணுமே, அதுன்னா முக்கியம். அப்படித்தான் யாராயிருந்தாலும் நாம் நினைக்கிறது முன்ன பின்ன இருந்தாலும் பெரியவா நம்மளை நினச்சின்னு இருக்கா. அப்படி நினைக்கிறதுனால தான் நம்மளை நினச்சிட்டு இருக்காள். யாரோ காசியில் இருக்க நினச்சா, இனிமேல் கரம்பக்குடியில் இருக்க நினச்சா, எங்களுக்கு என்ன சார் எங்களை நினைப்பறா அப்படின்னு, நம்மளையும் அவள் நினச்சிட்டு இருக்காங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு இப்போ கூடியிருக்கமே.
இப்படி 2 மணி நேரம் அவரை பற்றி பேசிட்டு இருக்குமே கேட்டுட்டு இருக்குமே, அவர் நினைக்கலைன்னா முடியுமா?